ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளில் மறுபடியும் இந்த கால வேளையில் கர்த்தரை ஆராதிப்பதில் எத்தனை பிரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு விசையாய் கண்களை மூடி ஆராதனைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு விசையாக எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் பேசுவீராக, எங்களை மறைத்து கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபங்கேள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் ஆபக்கூக் என்ற ஒரு தீர்க்கன் இவ்விதமாய் சொல்லுகிறான். என்னவென்றால், ஆபக்கூக் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களில் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று விசுவாசுடன் சொல்லுகிறான். எப்பொழுது இந்த தீர்க்கன் இதை சொல்லுகிறான் என்று பார்ப்போமானால், வாசிக்க கேட்போம். 17, அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறான். மான் கால்கள் போல் ஆக்கி என்று என்னால் என்ன தெரியுமா பிரியமானவர்களே, மான்களுக்கு அது காலில் தான் பலனே, ஒரு கான்ஃபிடென்ஸ். எப்போ பிரச்சனைன்னு ஒன்று வருதோ, ஒரு ஆபத்துன்னு என்று வருகிறதோ, மான்களுக்கு அது விட்டு கொடுக்காது. இட் வில் நாட் கிவ் அப். அது என்ன செய்யும் என்றால் உடனே ஓடத் தொடங்கும். எப்படின்னா, அது காலை பலப்படுத்தி அது எப்படி தப்பித்து கொள்வதென்று பார்ப்பதற்கு அது கால் தான் அதுக்கு பலனாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படிதான் இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம பலனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். இது வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ப்ராமிசஸ், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட தீர்க்கன் அதை தான் சொல்லுகிறான். சூழ்நிலை எப்படியா வேணா இருக்கட்டும், இது வரைக்கும் அவர் அநேக வேளையில் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். இந்த நிமிஷம் வரை அதை நிறைவேறாத கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருங்க பிரியமானவர்களே. எஸ், அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் சம்திங். பிரியமானவர்களே, இதனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை பெஸ்டான வாழ்க்கை. முறுமுறுக்காதீங்க. அந்த வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், வெறுமையான சூழ்நிலைகள் இருக்கும், கர்த்தர் கொடுக்கிற காலங்கள் இருக்கும். எது இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை ரட்சித்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பு உண்மையுள்ளதாக இருக்கிறது. கடைசி வரை, இறுதி வரை உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. எஸ், இந்த நாளில் வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறதே, எப்படி நான் இதுலேருந்து மேலே வருவேன் என்று நீங்கள் நினைக்கலாம். வாழ்க்கையே இல்லாத போல கூட உங்களுக்கு காணப்படலாம். இருக்கிற வாழ்க்கை கசப்பாய் கூட இருக்கிறான். இல்லை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இந்த தீர்க்கன் அதை தான் சொல்ல விரும்புகிறார். எல்லாமே ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலாம்னு சரி, கடந்து போகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கம், கஷ்டம், வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் என்ன சொல்லுகிறான்? எது இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளாக இந்த நாளிலிருந்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முறுமுறுக்காதே மகனை, முறுமுறுக்காதே மகளை, முறுமுறுக்காதே. கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து அவரோட பலனை கேட்கும்படியாய் இந்த அருமையான பாடலை பாடும்படியாய் கேட்கிறேன் பிரியமானவர்களே. எஸ் லார்ட். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். பாடுவோம் பிரியமானவர்களே. எந்தன்
எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு என்னோட சேர்ந்து பாடுங்க. சோர்வுற்ற நேரத்தில் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். பாடுவோம். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. கைகளை உயர்த்தி எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. எத்தனை கிருபைகள் நம்ம வாழ்க்கையில. கிருபைகள் தந்தவரே, நன்றி ஆண்டவரே. என்னை உயர்த்தி வைத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. இதுவரை காத்தவர் இனியும் காக்க எஸ் வல்லவரா இருக்கிறார். உங்களை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. அவர் உன்னத பலன் இந்த வெள்ளம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்வை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் பலனே பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. உன்னை தேற்றிட ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, Thank you Jesus. என்னை நன்றி ஆண்டவரே. துணையாளரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. ஆமென். நிரப்புங்கப்பா ஒருவரையும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது பலத்தினால் நிரப்புவீராக. மறுரூபமாக்கிடுமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அந்த வேளையிலே செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆமென். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. Once again. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. நன்றி ஆண்டவரே. இந்த தீர்க்கனை போல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே கிருபையை எங்களோட சூழ்ந்து இருப்பதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே எஸ் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறேன். உமது உன்னத பலன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிசாசுக்கு இது விரோதமாய் எத்தனை காரியங்களை எழுப்பினாலும் அது ஒன்றுமில்லாதபடி செய்ய தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது உன்னத பலன் நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் சீர்கெட்ட வாழ்க்கைகள், உடைந்து போன வாழ்க்கைகள், பலனில்லாத வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் உமது பலன் இன்னைக்கு பூர்ணமாய் விலக செய்து ஒவ்வொருவரையும் தேவன் நாமம் மகிமைப்பட கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உடைந்து போன பிரிந்து போன குடும்பங்கள்லாம் ஒன்றாய் சேருவதாக ஆண்டவரே. அந்த செப்பரேஷன் ஸ்பிரிட்டை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த உன்னத பலன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும், சமாதானம் சூழ்ந்து இருக்கட்டும் ராஜா.
ராஜா. இன்றைக்கு நீர் அந்த புதிய பலன், அந்த உன்னத பலனை ஒவ்வொரு குடும்பத்திலும் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எதிலெல்லாம் பலவீனங்கள் காணப்படுகிறதோ ஆண்டவரை உமது உன்னத பலன், இதனால தெய்வ பலன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக இந்த வேளையில் ஆண்டவரே. உமது பிரசன்ன மகிமை கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது பிரசன்னம் கடந்து போவதற்காக, தெய்வீக பிரசன்னம் கடந்து போய் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மாறுதல் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையான அற்புதங்களை இப்பொழுது செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துவீர். ஆராதனை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலே இந்த ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கு சந்திக்க முடியாவிட்டாலும் நம்ம ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒரு கைகள் அசைத்து ஒருவருக்கு தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. மை காட் இஸ் குட் ஆல் த டைம். கர்த்தர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு நல்ல ஆராதனை கர்த்தர் கொடுத்தால், நல்ல பாடலை பாடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் கர்த்தரோட வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏதோ வார்த்தை வருகிறது என்று நினையாமல் வேதத்தை எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்பீரானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்து இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரோட கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த மகிமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உம்மோட வார்த்தையை கொண்டு எங்களுக்கு பலன் கொடுக்கிறபடியாக, பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு புது பலன் அடியும்படியாக, இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனாக இருக்கும்படியாக கர்த்தர் நீர் பேசும்படியாக, பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தையானது அவர்களுக்கு ஒரு புதிய பலன் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக ரொம்ப நல்லவராக இருந்து இந்த விசேஷமாக 6வது மாதத்தில் இந்த வாரத்தையும் சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். சீக்கிரத்தில் ஒருவரை பார்க்க போகிறோம், மறுபடியும் ஆராதிக்க போகிறோம், ஒன்று கூடி தேவனை துதிக்க போகிறோம், தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவரே, நான் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் தேவனோட கதறி கேட்ட பொழுது எனக்கு ஒரு விதமான சோர்வு உண்டானது. ஏன் ஆண்டவரை சோர்வு என்று சொல்லும்போது அப்போது தான் அந்த சோர்வில் கர்த்தர் எனக்கு தலைப்பை கொடுத்தார். விசேஷமாக தேவன் உனக்கு பலனா இருப்பார் என்று. கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கும் பொழுது தான் அதன் பிறகு ஒரு தேவ செய்தி வரும். கர்த்தர் எனக்கு ஒரு சோர்வு உண்டான போது தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை மூலமாக தலைப்பாக கொடுத்தது, தேவன் உனக்கு பலனா இருப்பார். எப்போது இந்த பலனாக இருப்பார் என்று கர்த்தர் சொல்வாரானால், நீ பலவீனமாக இருக்கும் பொழுது, நீ நொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, நீ உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தள்ளப்பட்டு இருக்கும் பொழுது தான் கர்த்தரோட வார்த்தை தீர்க்க தரிசனமாக உன்னை தேடி இந்த நாளில் வார்த்தை கடந்து வரும். இந்த நாளில் வேதத்தை நமக்கு ஆதாரமாக, வேதம் நமக்கு ஒரு பட்டயமாக, வேதம் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறபடியாக எந்த சோர்வற்று இருக்கின்ற பொழுதும் வேதம் நம்ம இடத்துல பேசும். வார்த்தை பேசுகிறபடியாகத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை வீட்டில் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரலில் கர்த்தர் உங்களிடத்தான் பேச போகிறார். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் விதமாக சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், என் மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் என்றார். மறுபடியும் சொல்லுகிறேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பலவீனமாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து பலவீனமாக பட்டிருக்கலாம், கேட்டதை வைத்து பலவீனமாக இருக்கலாம், ஏன் உன் குடும்பத்தார் உன்னை பலவீனப்படுத்தி இருக்கலாம், சொந்தங்கள் பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏன் உலகத்தால் நீ தள்ளப்பட்டபடியாக பலவீனமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விலகும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான வேதம் இதை சொல்லுகிறது. கர்த்தர் இதை சொல்வாரானால் நீ போகிற பாதையை அறிந்திருக்கிறார். நீ போகிற காரியத்தில் எந்த விஷயத்தில் பலவீனத்தோடு இருக்கின்றாய், எந்த காரியத்தில்
காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாய், எந்த காரியத்தை தவித்து முடியாமல் வெளியே வர முடியாமல் பலவீனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாய் என்று நீ ஆராதிக்கிற தேவனுக்கு மாற்றம் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் உன் பலவீனத்தை அவர் கண்டபடியாகத்தான் இன்றைக்கு உன்னோட பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளில் அநேக பேசி உன் பலவீனத்தை பார்த்து உன் குடும்பத்தாரோ இல்லை உன் சபையோ இல்லை உன் போதகரோ அல்லது உன் உறவினர்களோ உன் பந்தமோ உன்னை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். உன் பலவீனத்தை நீ பார்த்து சோர்வடைந்து இனி என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது என்று பலவீனத்தோடு ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். ஏன் இந்த உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை ரிஜெக்ட் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் உன்னை காண்கிறார் என்று வேதத்தின் சத்தியத்துக்கு விசேஷமா அடையாளமாக சங்கீதம் 139 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமானால், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். உட்காருதையும் எழுந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், ஹல்லேலூயா, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் உன்னை காண்கின்ற தேவன் எல்லா சூழ்நிலையும் பார்த்து தான் இன்றைக்கு, மகனே நீ பலவீனத்தோடு இருக்கிறாய், அதனால் என் பலனுள்ள வார்த்தை உனக்கு பலப்படுகிறபடியா அந்த காலை வேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் 2 கொரிந்தியர் விசேஷமா 12:9 சொல்லுகிறது, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வீட்டில் நீ இருப்பையானால் நீ பக்கத்தில் பார்த்து சொல்லு, கர்த்தர் உனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார் என்று நீ விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ சொல்ல வேண்டும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லுவாரானால், when you are so sad and sickness, God is anointing God with you. ஹல்லேலூயா. அதுக்காக தான் வேத ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீ விசுவாசத்தில் சொல்ல. அந்த வேத வசனத்தை வாசி பிலிப்பியர் 4:13 வாசிப்போமானால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஒவ்வொரு நாளும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பலவீனமாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து முன்பாக உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு உன் ரத்தத்தை அவருக்கு சிந்தி உன்னை மீட்டெடுத்தபடியாக, அவர் உனக்கு ரத்தம் உனக்கு பலனா இருக்கபடியாக நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் பலத்தினால பலனடைந்தேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது கர்த்தர் பலப்படுத்துகிறபடி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற காரியம் என்றால் யோவேல் 3 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லனாக. நீ பலவீனமா இருந்தாலும் நீ பலவான்னு சொல்லணும் ஆண்டு சொல்றார். ஹல்லேலூயா. நீ பலவீன, எல்லாரும் இந்த உலகத்தில் பலவீன பாண்டம் தான், ஆனாலும் ஆண்டவர் பலனானோடு இருக்கிறபடியா நீ சொல்ல வேண்டிய காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று நீ விசுவாசத்தோடு அறிக்கைட்டு சொல்லும்போது அது எப்படியாப்பட்ட பலவீனமாக இருந்த பொழுதும் கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். முதலாவது அன்பான தேவ பிள்ளைகளை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல காரியம் என்றால், பலவீனம் வரும் பொழுது நீ ஒடுக்கப்படுவாய், ஒடுக்கப்படும் பொழுது நீ நொடுக்கப்படுவாய், நொடுக்கப்படும் பொழுது நீ தள்ளப்படுவாய். அதனால நீ வாழ்க்கையை வேஸ்ட் என்று ஒரு கேள்விக்குறிக்கு நீயே தள்ளப்பட்டு ஒரு கவலையோடு உட்கார்ந்து கொண்டு பிசாசு உன்னை தள்ளி விடுவான். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தள்ளப்பட்டவன் தான், தலை நசுக்கப்பட்டவன் தான், ஆனால் நேற்றும் இன்றும் மாறாதவர் உன்னோடு இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட சொன்னது போல பலவான் தன்னை பலவான் என்று சொல்வானாக சொன்னது போல இன்றைக்கு ஒரு விசேஷமா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்திய 21 அதிகாரம் 42 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நல்லா ஒன்று புரிஞ்சுக்க அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் பலவான்களை தெரிந்து கொள்ளவில்லை, பலவீனமா இருக்கிறவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வேதத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பலவீன பாண்டோம், ஆனா கர்த்தர் பலனா மாத்தினார். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்றார், கொஞ்சம் பலத்தோட புறப்பட்டு போன்னு சொல்றார். ஏன்னா அது பலவீனம், ஆனா கர்த்தர் பலனா இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, பலவான்களை பலவீனங்களை மட்டும் கர்த்தர் செலக்ட் பண்ணி ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாரா?
பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே சபையாரே உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமெல்லாம் பலவீனமாக காணப்படும், ஆனால் கர்த்தர் பலவானாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பத்தில் 9 நபர்கள், எங்கள் தகப்பனுக்கு 9 பிள்ளைகள். ஆனால் குடும்பத்தால் ஒடுக்கப்பட்டேன். எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனால் கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக விசேஷமாக செலக்ட் பண்ணபடியாக நான் ஒரு சிறு வியாதியால படுத்தேன், ஆனா இன்னைக்கு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுக்கிறார். தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவீனமா வரும் பொழுது ஜெபிக்கும் போது புதிய பலனை கொடுத்து அனுப்புகிறார். சவுலை பவுலாக மாற்றின தேவன் உலகத்தார் இருந்த ஜேவேரை இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை மாற்றியிருப்பானால் பலவீனமாக இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை பலவான மாற்றிருக்கார். ஹல்லேலூயா. என்ன மாற்றம் இல்லை, வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதத்திலையும் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவரையும் இப்படித்தான் ரிஜெக்ட் பண்றாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்க உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா கர்த்தர் உன்னை ரிஜெக்ட் பண்ணல. ஹல்லேலூயா. உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ வேஸ்ட்னு சொன்னா, நான் சொல்றேன் கர்த்தரோட பார்வையில நீ பெஸ்டா இருக்கிற. ஹல்லேலூயா. உலகத்தார் சொல்லுவோம், உலக தோற்றத்தை பார்த்து நீ பெஸ்ட் சிஸ்டர், பெஸ்ட் பிரதர், நீ சொல்லு உள்ளத்துல கர்த்தர் எனக்கு பெஸ்டா இருக்கிறாரு, கர்த்தருக்குள்ள நான் பெஸ்டா இருக்கிறேன், அவர் என்ன பெஸ்டா வச்சிருக்காரு சொல்லு. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஐயோ, கர்த்தர் உள்ள இருக்கும் போது கர்த்தர் மெய்யான கிறிஸ்து இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒருவன் 3 இடத்துல ரிஜெக்ட் ஆகுறதை நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்தார் பார்க்கிற பார்வை கர்த்தர் பார்ப்பதில்லை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், உலகத்தார் அனைவரும் மனுஷன் முகத்தை பார்ப்பார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நீ ஆராதிக்கிற தேவனும் உன் இருதயத்தை பார்த்து தான் சொல்றா. உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்க. ஹல்லேலூயா. நீ எதில் உடைக்கப்பட்டு இருக்கிறார், எதில் நொடுக்கப்பட்டு இருக்கிறார், யாரால் தள்ளப்பட்டு இருக்கிறார், அதே இடத்துல கர்த்தரோட பலவான மாற்று என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறோம். யாரை குறித்து பார்ப்போமானால் தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிப்போம் தெளிவாக. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய், எது மட்டும் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் அங்க சாமுவேலுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறார். எதற்கு கேட்டால், ஈசாயின் மகனா குமாரன் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்போது நீ செய்ய வேண்டியது அனைத்தும் சாமுவேலுக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் சொல்லுகிறது நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. அங்க சாமுவேல் அங்க சொல்லுகிற வார்த்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும், மறுபடியும் இங்க இடத்துல கவனிக்க, மேலும் ஈசாவையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவரோட பிள்ளைகளையும் அழைக்கிற அவர்களையும் பலிவிருந்துக்கு அழைத்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் விசேஷமாக ராஜாவா அபிஷேகத்துக்கு விசேஷம் ஈசா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு
எல்லாரையும் பிள்ளைகள் அனைவரையும் அந்த பலி விருந்துக்கு அழைக்கிறாரு. ஆனா 6-7 வாசிக்கும் பொழுது அவர்கள் வந்தபொழுது அவன் எலியாவை பார்த்த உடனே, சவுல் எலியா விசேஷமாக சாமுவேல் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும், அங்க சாமுவேல் வந்து மூத்த மகனே அபிஷேகத்தை இவன் தான் சொல்லிட்டு தீர்மானம் எடுத்த உடனே சொல்லுகிற வார்த்தை, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை சாமுவேல் விசேஷமாக ஈசான் பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதித்து அபிஷேகத்துக்காக கூப்பிட்ட பொழுது அனைவரும் காரியத்தை பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள், என்ன நடந்தது சம்பவத்தை வேதத்தை பார்க்கும் பொழுது 10:10 வாசிக்கும் பொழுது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக, அவருடைய 7 பிள்ளைகளும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அங்க ஒரு கேள்வி உருவாகுது, உன் பிள்ளைகளுக்கு இவ்வளவு தானா என்ற கேள்வி உண்டாகுது. அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இந்த இடத்துல அவங்க அப்பாவே தாவீதை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் அவருக்கு தெரியுது. ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த ராஜாவாகிறதுக்கு தகுதி இருக்கு, நல்ல பாடி பில்டிங் இருக்கு, நல்ல ஆர்ம்ஸ் இருக்கு, நல்ல ஒரு விசேஷமா இருக்கிறதுனால அவர் பார்வையெல்லாம் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறது. அவன் ஆடு மேய்க்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், ஏன்னா அவனுக்கு ஏன் அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைச்சிட்டாருன்னு பார்க்க பொழுது, இதனால அதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று பார்ப்போம் பொழுது, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இங்க சாமுவேல் சொல்லிட்டார், அந்த ஆடு மேய்க்கிற தாவீது இங்க வர வரைக்கும் நான் பந்தி உட்கார மாட்டேன், பலியிட சாப்பிட மாட்டேன், அவனை கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்பா அந்த ரிஜெக்ட் ஆன மகனுக்கு ஆள் அனுப்புகிறார், கூப்பிட்டு வருவதற்கு. அந்த 12வது வசனத்தை சொல்லுகிறது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், இங்க நல்லா பாருங்க, அவன் சிவந்த மேன்மையும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் 7 பிள்ளைகளை கரெக்டா கொண்டு வந்தார். அவரோட பார்வையில இவனுங்க தான் தகுதி, நல்ல ஹைட் வெயிட்டும் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாங்க. கடைசி பையன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசம், அவன் சிவந்த மேன்மையும் நல்ல அழகா இருக்கிறான், அழகிய கண்களும் நல்ல சூப்பர் நேச்சுரலா இருக்கிறான், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அவனை வந்து அவர் காம்படிஷனுக்கு அனுப்பும்படி தாவீது இருக்கிறார். அவருக்கு இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் தகப்பனே ஒரு பார்வையில் இருக்கிறார். ஆனா தகப்பனே அவனை விசேஷமாக ஆடு மேய்க்கிறதுல விட்டுட்டு இந்த பிள்ளைகள் மட்டும்தான் ஃபோக்கஸ். இந்த ரிஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் தாவீதுக்கு. கடைசி குட்டி கடைசியில் இருக்கும் பொழுது எல்லாரையும் பார்த்துட்டு பிறகுதான் கடைசியில கர்த்தர் அவனை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், என் தகப்பனுக்கு நாங்கள் 9 பிள்ளைகள், என் குடும்பத்தில் என்னை கடைசியாக இருந்தது கர்த்தர் அபிஷேகத்தை நீங்க ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிஜெக்ட் பண்ணாங்க. இவனுக்கு என் திருமணம் ஆகும் பொழுது என் சொந்த சகோதரன் எனக்கு வரப்போற மனைவியின் தாயரிடத்துல சொன்ன காரியம் இவனுக்கா கொடுக்கிற, இவன் வேஸ்ட்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த வேஸ்டோட சேர்ந்து தான் எனக்கு ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு நல்ல மனைவியை கொடுத்து இன்னைக்கு தொடர்ந்து ஊழியத்தை வல்லமையா செய்யும்படி கர்த்தர் அபிஷேகித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனமா தெரிஞ்ச எல்லார் கண்களுக்கும் ஆனா கர்த்தரோட பார்வை பலனா தெரிஞ்ச. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதை அபிஷேகித்து ராஜாவாக்கும்படியாக கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். தகப்பனே, ஆடுகள் மேய்க்க சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசிக்கும் போது பார்க்கும் பொழுது இவ்வளவு தான் உனக்கு பிள்ளையான்னு சொல்லும் பொழுது அதற்கு அவன் அது 11வது வசனத்தை முன்பாக வசனம் வாசிக்க போறது, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அது அவர் சொல்றது எப்படி, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான்பா, இளையவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா தான் சொல்லி இருப்பார். ஆனா அந்த ஆடு மேய்க்கிறவனை தான் கர்த்தர் மகிமையா பலனா தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, முதல் ரிஜெக்ஷன் தாவீதுக்கு அந்த இடத்துல கடந்து வந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ரிஜெக்ஷன் என்று பார்க்கும் பொழுது தாவீது
தாவீதுக்கு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது சவுலை நோக்கி இந்த நேரத்தில் ஒரு விசேஷமா ராஜாவை தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது எடுத்த பொழுது ஒரு போர் அங்க நடக்கிறது. அநேக சவுலும் அநேக விசேஷமாக தாவீதோட சகோதரர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். போர்ச்சவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் தவித்து இதுக்கு ஒரு பிரதிபலனாக ஒரு பரிசு அளிக்கும்படியாக சவுல் சொன்னபடியாக அனைவரும் என்ன செய்யலாம் என்று தத்தளித்து திக்கெடுத்துக் கொண்டிருக்கும் போது அன்றைக்கு தாவீது தன் சகோதரனுக்காக ஆகாரம் கொடுக்கின்ற வேளையில ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறான். அந்த கேள்விப்பட்டது நிமித்தமாக சவுல் இடத்துல போய் பேசும்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டபடியாக தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. தாவீது சவுல் இடத்துல சொல்லுகிற வார்த்தையின்படியாக இவன் நிமித்தம் ஒருவனையும் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, அப்போது இந்த இடத்துல செகண்ட் ரிஜெக்ஷன் வருது. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஏனென்றால் அங்க பெலிஸ்தன் இருக்கும் பொழுது 600 பவுண்ட் வெயிட்டோட அங்க நின்று கொண்டு இருக்கிறான். அவன் கிட்ட யாரும் போகல. 40 நாள் இரவும் பகலும் வந்து அவன் போல்டா பேசுவான். யாரும் இல்லையா, யாரும் என்கிட்ட யுத்தம் பண்ண இல்லையா போல்டா பேசி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் கலங்கி இருக்கிற போது தாவீது சொல்லுகிறத பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை என்னது கேட்கும் பொழுதுதான், யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது. நீ இளைஞன், நீ ரொம்ப சின்ன பையன். that means ஒரு 17 to 18 ஏஜ் தான் இருக்கும் தாவீதுக்கு. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இந்த பெலிஸ்தனோ விசேஷமா கோலியாத்தானவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல சவுலும் விசேஷமாக தோற்றத்தை பார்த்து முடிவெடுக்கிறான். உலகம் கூட உன்னை தோற்றம் பார்த்து தான் முடிவெடுக்கும். நீ ஊழியக்காரனா கூட இருக்கலாம், உன்னை சின்னதா பார்த்து கெஸ் பண்ணலாம், ஆனா உன்னோடு இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ குடும்பத்தில் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனா பலனா இருக்கிறவர் பெரியவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு வெளிச்சமா இருக்கபடியாக நீ எந்த காரியத்தில் பலவீனமா இருக்கிறாய், you may be rejected by the world, you may be rejected by your own family. ஏதோ ஒரு ரிஜெக்ஷன்ல இருக்கிற, ஆனா ரிஜெக்ஷன் தான் உனக்கு பெரிய உயர்வு ப்ரமோஷனை கொடுக்க போகிறது. தாவீது அன்னைக்கு ஆடுகளை மேய்த்த பொழுது அது கடைசியா இருந்தது. அவனை ஃபர்ஸ்ட் கூட காட்டல, செகண்ட் காட்டல, ஒண்ணும் காட்டல. அது கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிருந்தானே பரவாயில்ல, அவரை முக்கியமாக கூப்பிட வரல. 7 பிள்ளைகளை மட்டும் தகப்பன் காண்பித்தார். ஆனா இன்னொருத்தன் இருக்கிறான், அதுல கர்த்தர் ரிஜெக்ஷனை கர்த்தர் மாற்றி அவனை அபிஷேகித்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது சவுல் பார்க்கும் பொழுது சவுல் பார்வையில் ரிஜெக்ஷன். இவனை போயிட்டு அனுப்புனா கொசு போல இருப்பான், இவன் போய் எப்படி யுத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவனை தீர்மானித்துட்டான். ஆனா அப்போ தாவீது என்ன வசனம் சொல்றான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 34 36 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போது தாவீது சொல்றான், ஒரு நாள் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் கரடியும் வந்தது. அது நான் ஆடுகளை வந்து கவ்வி போயிட்டு உடனே நான் அது வாயிலிருந்து மீட்டெடுத்து அது வாய்களை கிழித்து கொன்று போட்டேன்னு சொல்லிட்டு தாவீது விதமாக சவுல் இடத்துல சொல்றான். சவுல் சொன்ன உடனே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36 வசனத்தை சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், கர்த்தர் உன்னோடு இருப்பார் சொல்லிட்டு யுத்தத்துக்கு சவுல் தாவீதை அனுப்புகிறான். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ரிஜெக்ஷன்ல இருந்து கர்த்தர் இன்னொரு காரியம் வருகிறது. ஹல்லேலூயா. முதல் ரிஜெக்ஷன் வந்து அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணாரு, ஆனா கர்த்தர் மேன்மையா கொண்டு வந்துட்டார். இரண்டாவது சவுல் வந்து உன்னால முடியாது, உன்னால யுத்தம்லாம் பண்ண முடியாது தம்பி, உன்னால யுத்தத்துக்குலாம் போக முடியாது. அவன் பிறந்ததுல யுத்த வீரனா இருக்கான், நீ எப்படி போய் பண்ணுவ, நீ குச்சி வச்சு ஆடு மேய்த்துவன், அதனால எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரிஜெக்ஷன் தாவீதுக்கு. ஒவ்வொரு ரிஜெக்ஷன் வரும் பொழுதும் ஒவ்வொரு வயர் உன் வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. எப்போ நீ ரிஜெக்ட் ஆகுறியோ ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன், அன்பார சபையாரே, நீ எந்த இடத்துல தலையிட்டு தலைகுனிந்து நிற்கிறாயோ உன் பலவீனத்துல கர்த்தர் உனக்கு பலனா இருக்கிறார். இந்த நாள் உன் வார்த்தையை மாற்று. ஐயோ நான் பலவீனமானவன், நான் ரொம்ப மாத்திரை போடுறேன், ஐயோ எனக்கு ஜீவனை இல்லை, ரொம்ப மாத்திரை போறேன். நீ தான் அவருக்கு தேவை. யார் மாத்திரை போட்டு ரொம்ப முடியாம இருக்கிறியோ, நீ ஒருவருக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு நீ பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஐயோ எனக்கு படிப்பே ஏறல, ரொம்ப மக்கா இருக்கிற, நோ, ஆண்டவர் சமூகத்தில் இருந்து உனக்கு பலவீனத்தை கர்த்தர் உனக்கு பலனாக இருந்து பிரசங்கிக்க கூட கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஐயோ என் பாவத்திலிருந்து மேற்கொள்ள முடியவில்லை, நான் ரொம்ப பலவீனமா பட்டு இருக்கிறேன், எனக்கு பலனே இருக்கு என்று சொல்றியா, நீ பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக பாரத்தோடு ஜெபி. நீ பலவீனத்தோடு இருக்கிற கர்த்தர் உனக்கு பலனாக இருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இரண்டு காரியத்தில் தாவீது ஜெயம் கொண்டு வந்த பொழுது மூன்றாவது ரிஜெக்ஷன், அங்க ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறோம்.
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40 44. அன்பான தேவ பிள்ளைகளே கவனிக்க வேண்டும். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு தாவீது கோலியாத்தை முறியடிப்பதற்காக தன் தடியை கையில பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு, இது யார் கட்டாலும் இப்போ நினைக்கும் பொழுது நினைக்கிறான், பாஸ்டர் எனக்கு இது நல்லா தெரியும் பாஸ்டர், கோலியாத்து கர்த்தர் விசேஷமாக கொல்றதுக்கு ஒரு கல் எடுத்துட்டு போனா தாவீது, அது நெற்றில பட்டணும், கோலியாத்து விழுந்தான். உண்மை சம்பவம். ஆனா ஒரு ஆழத்தை இதில் கொண்டு விரும்புகிற. மறுபடியும் வாசிப்போம். தன் தடியை கையில பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தன் அண்டைக்கு கரெக்டா போறான் யுத்தத்துக்கு. அல்லேலூயா. அடுத்து 41 வசனங்களை வாசிக்கும் பொழுது பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்தான். தாவீதினிடத்தில் கிட்ட வந்து பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, தாவீதை பார்க்கறான். தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்து அவனை அசட்டை பண்ணினான். அவனை என்ன பண்ணினானா? அசட்டை பண்ணினானோ. ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கே தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாண்டு போக போறான். ஹல்லேலூயா. தாவீதோட பார்வையில விசேஷமாக கர்த்தர் இருக்கிறாரு. கோலியாத்து பெலிஸ்தனோட பார்வையில அவனை ஒரு கொசு போல பார்க்கறான். ஹல்லேலூயா. அவன் ஒரு அரக்கன், அத்தனை கிலோ இருக்கிறவன் ஒரு அரக்கன். அப்படியே ஹைட் வெயிட் ஜாயிண்ட்டுக்கா இருக்கும் பொழுது தாவீதை அப்படி நசுக்கிடலான்னு சொல்லிட்டு அவனோட பிளான். அதை பார்த்துட்டு அவனோட பார்வை எப்படி தாவீதை பார்த்து அவனும் என்ன வர்ணிக்கிறான்? தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். தாவீது ரொம்ப அசட்டை பண்ணினான் என்று வேதம் சொல்லுமானால் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், கொஞ்சம் பிரமிச்சு. ஒருவேளை என்கிட்ட இருக்கும் பொழுது ஒரு வயசு குழந்தைக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டானா எப்படி நினைப்பேன் தெரியுமா? காலில் எட்டு ஒடிச்சிடலாம், தூக்கி போட்டலாம், தலையை நசுக்கலாம். இப்படிதான் எனக்கு பலனா இருக்கு. ஏன்னா என் பார்வையில அது அசட்டு அற்பமா இருக்கிறான். அதே போலதான் அவனுக்கு முன்பாக தாவீது ரொம்ப அற்பமா காணப்படுகிறான். அழக வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனா கர்த்தர் அழகானவர், அழகுள்ளவர், எதையும் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. அவனோட பார்வை அப்படித்தான் இருந்தது. 44 வசனத்தை பார்ப்போமானால், பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கொண்டு அப்படிப்பட்ட வைராக்கியமா பேசுறான். ஏனென்றால் அவனால செய்ய முடியும். நிச்சயமாக சொல்லுகிறேன், அவனால செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியாக அவனால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உனக்காக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். Nothing can defeat you. நீ எத்தனை பலவீனமாக இருந்தாலும் கர்த்தரோட பலனா இருந்து கர்த்தர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிறவன் சர்வ வல்லவர், வானத்தின் பூமியின் சமுத்திரத்தை உண்டாக்கினவர். அவரால் எதையும் செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் உன் தேவன் என்னோட தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தாவீது போய் போல்தான் நிற்கிறான். ஆனா அவனோட பார்வையில கொசுவான் நினைக்கிறான். அடுத்த வசனத்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் கையை அடைப்பத்திலே போட்டு தாவீது ரெடி ஆவறான். தாவீது ரெடி ஆவறதுக்கு தன் கையை அடைப்பையில போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கல் எடுத்து கொண்டான், தாவீது அடிச்சான், கோலியாத் விழுந்தான். எஸ், சாப்டர் க்ளோஸ்ட் என்று. அடுத்த வசனத்தை வாசிக்கும் 51 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று, அந்த கோலியாத் மேல நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உறவில் இருந்து உருவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கோலியாத்து, அந்த பெலிஸ்தன் கோலியாத்து தாவீதிடத்தில் யுத்தம் பண்ண வரும் பொழுது தன் கத்தியை கூட அவன் எடுக்கல. ஏன்னா அவளை அசட்ட தாவீதை குறிச்சு
கையில அடிச்சு நொறுக்கிடலான்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட பிளானோட வந்தான். ஆனா அவன் கத்தி அவனுக்கே வெட்டுச்சு. அவன் கத்தி அவனுக்கே வெட்டுச்சு. ஹலோ, உனக்கு விரோதமாக எதனா பண்றாங்களா? பயப்படாத, பலவீனமா இருக்காத, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். கோலியாத் கொஞ்சம் கூட 40 நாள் வந்து இரவும் பகல் வந்துட்டு போனுவேன். அன்னைக்கு தாவீது எதிர்க்க வரும் பொழுது தான் வச்சிருக்க கத்தி தான் அவனுக்கு கழுத்துக்கு எமன் அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து முதல்ல பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அதிலிருந்து கத்தியை எடுத்து அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான வல்லமையான தேவன். எந்த ஆயுதமும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது எந்த ஆயுதமும் இல்லை. அவன் ஆயுத வைத்து அவன் தலையை வெட்டும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இது அவங்க அப்பாக்கும் தெரியாது, இது சவுலுக்கும் தெரியாது, இது கோலியாத்துக்கும் தெரியாது. ஆனா படைத்த தேவனுக்கு அந்த பலவீனமான பாத்திரத்தை, ஆடு மேய்த்த பாத்திரத்தை பலவான கர்த்தர் மாற்ற முடியுமானால் உன்னையும் கர்த்தர் மாற்ற முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எதை குறித்து அஞ்சிக் கொண்டு இருக்கிறாய்? நீ வேதத்தை சுமப்பது பெரிதல்ல. நீ எதில் பலவீனமா இருக்கிறாய்? உன் பலவீனம் தான் பலனா இருக்க போகிறது. உன் சோர்வு தான் ஜெயமாக இருக்க போகுது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஜெயமோ கர்த்தரால வரும். எப்போ வரும்? என்னை பலப்படுத்துக கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் ஒன்று. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீ பலவீனமா படுத்திருக்கும் பொழுது ஐயோ ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லாத. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பலனை கொடுத்த இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, என் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பலனடைய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு பலனாய் இருப்பார். என் பலவீனன் பலவானா என்று சொல்வான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ரிஜெக்ஷன் முதலாவதாக அவங்க அப்பாவால 7 பேரை கொண்டு போன தெரிஞ்சவருக்கு அப்பவே ஆளு அனுப்பி தாவீது கொண்டு போயிருக்கலாமே, கொண்டு போலையே, ஆடு மேய்க்கட்டாமே, இவங்களை மட்டும் கொண்டு போகட்டும்னு அப்படியே கொண்டு போனார். ஆனா அவர் நினைவுகள் கர்த்தரோட நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு சவுலோ உலகத்தை போல தாவீதை தோற்றத்தை பார்த்தான். ஆனா கர்த்தரோ தோற்றத்தை பார்க்கல. சிறிய துரும்பார்தலும் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஒரு சிறு காரியத்தை செய்ய வேண்டேன், ஒரு பிளேடு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் பிளேடும் வெட்டும். மரம் வெட்டுகிற கோடாகிரி எடுத்தாலும் கூர்மையா இருக்கு, அதுவும் மரத்தை வெட்டும். ஆனால் பிளேடால் மரத்தை வெட்ட முடியாது, கோடையாளையால் உன் முடியை வெட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கிறபடியாக, அதற்கு தன்மை இருக்கிறபடியாக அந்த பிளேடுக்கு இருக்கிற தன்மை வெட்டுகிறது, முடியை வெட்டும். ஹல்லேலூயா. அந்த கோடாரி இருக்கிறது மரத்தை வெட்டும். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தில் கர்த்தர் பலனா இருப்பார். தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் தான் இன்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 1:5 சொல்லுகிறது, நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எதில் பலவீனமா இருக்கிற? கர்த்தர் உனக்கு புதிய பலனை கொடுக்கிறார். இன்றைக்கு எதில் பலவீனமா இருக்கிற? கர்த்தர் உனக்கு புது பலனா இருக்கிறார். மனுஷன் பார்க்கிற பார்வை கர்த்தர் உன்னை பார்ப்பதில்லை. மனுஷன் உன்னை வேஸ்ட்னு சொல்லுவான். நீ அதை கண்டு பலவீனமாகாத. உன்னை படைத்தவர் பலவானாக மாற்றும். ஹல்லேலூயா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்வடைந்து கேட்கும் பொழுது, சோர்வடைந்து பார்க்கும் பொழுது சூழ்நிலை வேற இருக்கும், ஆனால் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதோட தேவன் தான் உன்னோடு இருந்து உன் ரிஜெக்ஷன் எல்லாம் கர்த்தர் மகிமையில மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீ எதில் ரிஜெக்ட் ஆனியோ, எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனியோ, வேதத்தில் பார்க்கும் பொழுது அன்றைக்கு அநேக பாத்திரங்களை பார்க்கலாம். வேதத்தில் அநேக பாத்திரங்களை பார்க்கலாம். கர்த்தர் ரிஜெக்ட் ஆனவங்களெல்லாம் கர்த்தர் மகிமையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்களே, கர்த்தர் வலைகளை போடுகிறவர்களே, ஆத்துமாக்களை பிடிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நானும் உலகத்தாராய் இருந்தபோது கர்த்தர் வலையை போட்டு என்னை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை நிறுத்தி வைப்பானால் பலவீனமாகத்தான் இருந்தேன். கர்த்தர் இன்னைக்கு பலவானா மாற்றிருக்கிறார். இன்னைக்கு உண்மையான அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நீ பலவீனமான பாத்திரம் அல்ல,
பலவானா இருக்கிற பாத்திரம், உன் பலவீனத்தில் என் பலன் இந்த நாளது பூர்ண விளங்கும் என்று நீ ஒவ்வொரு நாள் அறிக்கையிடும் பொழுது, நான் உன்னை சிருஷ்டித்த தேவன் சொன்ன வார்த்தை நீ அறிக்கையிடும் போது மகிமையான காரியத்தை நீ பார்க்க போகிற. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த ஊழியத்தில் விசேஷமாக இருக்கிற அநேக சாட்சிகள் நீங்கள் கேட்க முடியும், அநேக காரியத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் வார்த்தை உண்மையானது, வசனம் ஜீவனுள்ளது, அது எதையும் செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீ வீட்டில் அமர்ந்தபடி சொல்ல வேண்டிய வார்த்தை, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என் பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு பலனா இருப்பார். ஹல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது உன் பலவீனம் நீங்கி ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்து ஸ்தோத்திரிப்போம். மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்து. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்னபடியாக, இந்த நாளில் தேவ பலனாய் இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கு பலனாய் இருக்கும்படியாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் புது பலன் அடையட்டும். எதெல்லாம் பலவீனத்தோடு இருக்கின்றார்களோ, நான் மேற்கொண்டு வர முடியவில்லை, நான் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் தோல்வியை காண்கிறேன், என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று பலவீனத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த நாளில் உன் பலவீனம் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களோட வல்லமை இறங்கி ஒரு புதிய பலன் அடையும்படியாக இயேசுவின் நாமத்தின் வார்த்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, படிக்க இருந்தவர்களுக்கு எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள் எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, என் தேவனோட பலனை இவர்கள் பார்க்கட்டும். ஐயோ, அன்னைக்கு கொஞ்சம் பலத்தோட கிதியோட பார்த்து புறப்பட்டு போன்னு சொன்ன தேவன், உங்களோட வார்த்தை புறப்பட்டு போவதாக. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகம் பெறுவான்னு சொன்ன வார்த்தையின்படியாக உங்களோட வார்த்தையை நான் அனுப்புகிறேன். ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான பார்த்த ஒவ்வொருலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பூர்ண விடுதலை கொடுப்பீர். ஆண்டவரே, இவர்களுக்காக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தேவனே, இந்த அருமையான வேளையில் இந்த ஓய்வு நாளின் வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த நாளில் பிள்ளைகள் உம்மை தாங்குகிறதும் பிள்ளை கொடுக்கிற காணிக்கைகளுக்காகவும் தசோபாவுகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். அநேகர் இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் எடுத்து கைகளை வைத்துக் கொள்கிறான ஜெபிக்க விரும்புகிறேன். மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக தனித்தனியாக பேராக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தரோட பிரதான கரம் இந்த பிள்ளைகளோட தசமபாவத்தின் மீதும் காணிக்கை மீதும் கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற ஒவ்வொரு மீதும் கர்த்தர் கனத்த கரத்தை பூர்ணமாக வைக்கும்படியாக நான் ஜெபித்து ஒரு ஊழியனாக போதகர் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பலிக்கு பெருகட்டும், சமாதானம் எப்போதும் இருக்கும்படியாக, இவர்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ண விளங்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாம இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமை இவர்கள் பார்க்கும்படியாக, கர்த்தரோட மகிமையை பார்க்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் நம் அனைவரோட கர்த்தரோட வருகை மட்டும் என்றென்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் சபைகள் திறக்க போகிறது. நம்ம ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க போகிறோம். காத்திருக்கு இலக்க செய்யும். மறுபடியும் ஒன்றாக சேரும் பொழுது ஜீவனோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாச ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. சீக்கிரத்தில் சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு நம்ம ஒன்று கூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.